வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காந்தியடிகளின் சுதேசி கொள்கை சுயசார்பு பாரதத்திற்கு அடித்தளமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரபு நாடுகளின் மூத்த அதிகாரிகளின் உயர்நிலைக் கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2560 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தேசிய குற்ற ஆவண பதிவேட்டின்படி தமிழகத்தில் குறைந்த அளவிலேயே குற்ற செயல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெறும் ஸ்குவாஷ் மகளிர் காலிறுதியில் இந்தியாவின் அனகத் சிங் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு தினம் தியாகிகள் தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி புதுடில்லி ராஜ்கட்டில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. தியாகிகள் தினமாக இத்தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் இன்று அஞ்சலி செலுத்தப்படுகிறது. காந்தியடிகளின் சுதேசி கொள்கை வளர்ச்சியடைந்த சுயசார்பு பாரதத்திற்கு அடித்தளமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். காந்தியடிகளின் பணிகள் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில் மொழி, பிராந்தியம், ஜாதி வாரியாக பிரிந்திருந்த தேசத்தை ஒருங்கிணைத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தமது செய்தியில் காந்தியடிகளின் எளிமை, அகிம்சை, சமத்துவ கொள்கைகள் தேசத்தை கட்டமைக்க என்றென்றும் உந்து சக்தியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் தொழுநோய் ஒழிப்பு பேரணியை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொழுநோயை முற்றிலும் ஒழிக்க வீடுதோறும் நடைபெறும் கணக்கெடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தொழுநோய் மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் மருத்துவர் பிரீதா தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினம். முன்னிட்டு 30 நாங்க பிப்ரவரி 16 வரைக்கும் பல்வேறான தொழுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறோம். தொழுநோய் ஒரு உணர்ச்சியற்ற வெளிர்ந்த சிவந்த நிற தேம்பலா ஆரம்பிக்கும். நாளிடையில நரம்பு பாதிப்பு உண்டாகும். இது தொற்று வியாதி அல்ல, ஈஸியா குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. இந்த தேமல் இருந்தா உடனே உங்க பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி இலவசமா சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா அரபு வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நாளை புதுடில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அரபு முன்னணி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். புதுடில்லியில் முதன்முறையாக இந்தியா சார்பில் இத்தகைய கூட்டம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. பஹ்ரைனில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது. ஒத்துழைப்பு, பொருளாதாரம், எரிசக்தி, கல்வி, ஊடகம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆலோசனைகளும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவுள்ளன. வெளியுறவு அமைச்சர்களின் இக்கூட்டத்தின் மூலம் ஒத்துழைப்பும் நட்புறவும் மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தின் முன்னோடியாக 4வது இந்திய அரபு நாடுகளின் மூத்த அதிகாரிகளின் உயர்நிலை கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்திய அரபு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்க கத்தார், லிபியா நாடுகளின் அமைச்சர்கள் இன்று புதுடில்லி வந்தடைந்தனர். ஏற்கனவே பாலஸ்தீனம், சூடான் நாடுகளின் அமைச்சர்கள் நேற்று புதுடில்லி வந்தனர். இதனிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் அரபு நாட்டின் தலைமை செயலருடன் பல்வேறு பிரிவுகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இதில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஆளுமையையும் திட்ட செயலாக்கத்தையும் விரைந்து முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யும் பிரகதி திட்டத்தின் கீழ் ஜல்சக்தி துறையின் செயல்பாடுகள் வெற்றிகரமாக முன்னேறி செல்கின்றன. தற்போது 2,86,346 கோடி ரூபாய் முதலீட்டில் நீர்வளம் சார்ந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு நதிகள் மேம்பாடு, கங்கை எழுச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரகதியின் கீழ் மொத்தமுள்ள 66 திட்டங்களில் 43,583 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுடன் 10 முன்னோடி திட்டங்கள் பிரதமரின் ஆய்வின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வுடன் இத்திட்டங்கள் அனைத்தும் படிப்படியாக வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கட் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் 2 பெண்கள் உட்பட 4 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் இன்று போலீசாரிடம் சரணடைந்தனர். தங்களிடம் இருந்த 4 ஆயுதங்களையும் காவல்துறையினரிடம் அவர்கள் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2560 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சிராவயல் கிராமத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியடிகள் திருவுருவ சிலையுடன் கூடிய ஜீவா நினைவரங்கத்தையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று மாலை முதல்வர் 2778 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 15,453 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். தொடர்ந்து நாளை இம்மாவட்டம் கானாடுகாத்தான் பேரூராட்சியில் 61 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் கல்லூரியும் திறந்து வைத்து 205 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க உள்ளார். சிவகங்கையிலிருந்து முருகன். தேசிய குற்ற ஆவண பதிவேட்டின்படி தமிழகத்தில் மிக குறைந்த அளவிலேயே குற்ற செயல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உள்ள 36 மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மிக குறைந்த அளவிலான குற்ற செயல்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்காலிக ஊழியர்களின் போராட்டம் ஒரு சிலரின் தூண்டுதலால் நடைபெறுவதாகவும் போராட்டங்கள் என்பது இயல்பாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் நிலையில் தூண்டிவிடப்படும் போராட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக அமைச்சர் திரு தாமோ அன்பரசுடன் இணைந்து சென்னை கோட்டூர்புரத்தில் கட்டப்பட்டு வரும் 1800 புதிய அடுக்குமாடி திட்ட பகுதியையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் மாணாக்கரின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், புதிய கட்டமைப்புகளை பயன்படுத்தி மாணாக்கர் முன்னேற்ற பாதையில் செல்ல அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் இருந்து வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் வரை 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 கிலோமீட்டர் நீள சாலை திட்டத்தை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு வில்லைகள் வாகனங்களில் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் நகர பேருந்து நிலையத்தில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் சார்பிலான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் தேசிய சட்டப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணாக்கர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதையொட்டி பாத யாத்திரையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் திரு மாரிமுத்து தெரிவித்துள்ளார். இந்த திருக்கோவிலுக்கு வருகை தரும் பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வேண்டிய குடிநீர் வசதி, கழிப்பிடங்கள் வசதி, தங்கும் கூடங்கள், அவர்களுக்கு போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி என்று எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. 6 இடங்களில் தினமும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தைப்பூசத்தின் முக்கிய நாட்களான தைப்பூசம் அன்றும் அதற்கு முதல் நாள் மற்றும் அதற்கு அடுத்த நாள் ஆகிய 3 நாட்கள் அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் எளிதாக சென்று சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம். வாஷிங்டனில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஆடவர் காலிறுதியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி இங்கிலாந்தின் டெக்லைனை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் காலிறுதியில் அனகத் சிங் எகிப்தின் சானா இப்ராஹிமுடன் மோதுகிறார். மெல்பர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்று எதிர்கொள்கிறார். தற்போது நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் ஸ்பெயினின் அல்காரஸ் ஜெர்மனியின் சௌரவை எதிர்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 78வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காந்தியடிகளின் சுதேசி கொள்கை சுயசார்பு பாரதத்திற்கு அடித்தளமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரபு நாடுகளின் மூத்த அதிகாரிகளின் உயர்நிலைக் கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 2560 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தேசிய குற்ற ஆவணத்தின்படி தமிழகத்தில் குறைந்த
அளவிலேயே குற்ற செயல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெறும் ஸ்குவாஷ் மகளிர் காலிறுதியில் இந்தியாவின் அனகத் சிங் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.